வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தயவு செய்து திமுக ஓட்டு போடாதீங்க. மோசடி கட்சி இது, ஊழல் கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சி, கஞ்சா விக்கிற கட்சி, சாராயம் விக்கிற கட்சி, கொள்ளடிக்கிற கட்சி. ஒரு அரசாங்கம் மக்களை பத்தி கவலை இல்லாத, பெண்களை பத்தி கவலை இல்லாத, குழந்தைகளை இளைஞர்களை பத்தி கவலை இல்லாத ஒரு அரசாங்கம். இதெல்லாம் ஒரு அரசாங்கம் ஐயா, கேடு கட்ட அரசாங்கம். ஏன் போன வருஷம் கோடை காலம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் கோடை வரலையா? இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலத்துல அது நாங்க 2000 சேர்த்து கொடுப்போமா? அப்போ எந்த எண்ணத்துல கொடுக்கறாங்க? நல்லது கிடையாது. அந்த 5000 ரூபாய் 5 நாள்ல போயிடுச்சு, திருப்பி கவர்மெண்ட்டுக்கே போயிடுச்சு 5000 ரூபாய் 5 நாள் தான். முக்கிய காரணம் ஏன் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா, இவ்வளோ நம்ம குடும்பத்தை, இவ்வளோ நல்லா இந்த குடும்பத்தை அதை பிரிச்சு குழப்பம் பண்ணி இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னா, கேடு கட்ட திமுக தான் கொண்டு வந்தது. கூடுதலாக சந்தோஷம் நான் பட்டிருப்பேன். எப்படி தெரியுமா? நம்ம கட்சி ஒரு 34 எம்எல்ஏ வந்து என்ன தேர்வு செஞ்சிருந்தா இதை விட ஒரு சந்தோஷம் ஏதாவது இருக்குமா? ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் நம்ம நம்பி நம்ம இருக்கிற சூழல் நம்ம வந்திருக்கிறோம். 37 வயசு நம்ம கட்சி. இன்னைக்கு நம்ம கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடையாது. நமக்கு பிறகு தொடங்கின கட்சிகள், ஒண்ணுமே இல்லாத தமிழ்நாடு எதுவும் செய்யாத கட்சிகள்லாம் இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஐயா ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி ஆயிட்டார். அதை பயன்படுத்திக்கிட்டு சுத்தி இருக்கிற தீய சக்திகள், துரோகிகள், கைகூலிகள், திமுக கைகூலிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஐயா அப்படி மனசை அப்படியே பாய்சன் பண்ணி கெடுத்து இந்த நிலைக்கு அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க வீட்டு விட்டு வெளில வரதே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா 30 ஆண்டுகளுக்கு முன்பு இவங்க எல்லாம் வீட்டு விட்டு வெளியில வந்து, களத்துக்கு வந்து, சிறைக்கு போய் போராட்டம் பண்ணி எத்தனையோ நாட்கள் சிறைகள் இருந்திருக்கிறாங்க. எதுக்கு? இந்த மது ஒழிப்பு, இந்த பிரச்சனைகள், லாட்டரி. உண்மையிலே அவங்கள நம்ம எல்லாம் பாராட்டணும். காசாம்பு பூமாலை சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாமே தான். சிலம்பு செல்வியில இருந்து செல்வி செல்லும் வந்து எல்லாம் தான் சொல்ல முடியும். ஜமுனா கேசவன் சென்னையில மாவட்ட செயலாளர். நினைச்சு பாருங்க, சென்னையில ஒரு மாவட்ட செயலாளர். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க வந்து பசுமை தாயன் தலைவர் சௌமியா அவர்களை நீங்க சிங்கப்பெண்ணுன்னு சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே தான் சிங்கப்பெண்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தலைமை பண்பு இருக்கு, அந்த தகுதி இருக்கு, திறமை உங்களுக்கு உள்ள இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அதை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா உங்களை மாதிரி யாரும் சாதனை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் தகுதியானவர்கள், திறமையானவர்கள். ஆல் ஆஃப் யூ ஆர் லீடர்ஸ், பார்ன் லீடர்ஸ். ஆனா அந்த வாய்ப்பு வரல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இனி நம் காலம், உங்களுடைய காலம், உங்களுடைய காலம், நம்முடைய காலம். அதாவது கடந்த 10 நாட்களில் மாநில இளைஞர் சங்கம் பொதுக்குழு நடத்தணும், மாநில மாணவர் சங்கம் பொதுக்குழு நடத்தணும், மாநில தொழிற்சங்கம் பொதுக்குழு நடத்தணும், மாநில சமூக ஊடக பேரவை பொதுக்குழு நடத்தணும். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல் நம்முடைய மாநில மகளிர் சங்கம் பொதுக்குழு தான் மிக சிறப்பானது. மக்களை, பெண்களை குறிப்பாக பார்த்து பேசி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு நிகழ்ச்சி நடத்தி, அவங்க திட்டமும் பார்த்தா, அவங்களுடைய பயணம் பார்த்தா அதுவும் 108 நாள்ல போய் வந்து முடிச்சிருக்குது. அதனால 108க்கு நமக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. அந்த வகையில இந்த 2 பயணங்களும் மிக வெற்றிகரமான பயணங்கள். காரணம், மக்கள் இன்னும் அப்படியே ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை தட்டி எழுப்பி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தயவு செய்து திமுக ஓட்டு போடாதீங்க. மோசடி கட்சி இது, ஊழல் கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சி, கஞ்சா விக்கிற கட்சி, சாராயம் விக்கிற கட்சி, கொள்ளடிக்கிற கட்சி என்று பச்சையா மக்கள் கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும். அதுதான் நம்முடைய வேலை. ஏன் நீங்க சொல்லணும்? நீங்க நம்முடைய மற்ற நிர்வாகி கிட்ட சொல்லணும், அவங்க மக்கள் கிட்ட சொல்லணும். இது ஏன் சொல்லணும்னா, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், அவங்கள காப்பாற்றணும். ஒரே வேலை தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திமுக 5 ஆண்டு காலம்
தமிழ்நாட்டுக்கும் பெண்களுக்கும் மக்களுக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? இந்த போதை பொருட்கள் விற்கிறது தான். சாராயத்தை அப்பத்திலிருந்து வித்துட்டு இருக்கிறாங்க. 40-50 ஆண்டு காலமாக மதுவை திறந்து விட்டுட்டாங்க. 3 தலைமுறை, அது தாத்தா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தம்பி, புள்ள, மருமகன் எல்லாம் தான். இப்போ அது இல்லாம இருக்க முடியல. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு கிராமத்துக்கு போனேன்னா அப்ப சொல்லுவாங்க, ஒரு 5 வீடு இதுல குடிக்கிற வீடு, அதுவும் மறைஞ்சி குடிப்பாங்க. குடிச்சிட்டு வீதியில வரமாட்டாங்க யாரும். ஆனா இன்னைக்கு 3 வீடு தான் குடிக்காத வீடு. குடிச்சிட்டாங்கன்னா அது என்னமோ சும்மா ரோட்ல பார்த்தா ஒரு 4 பசங்க குடிச்சிட்டு இருக்கிறான், பைக்கை நிறுத்திட்டு குடிச்சிட்டு இருக்கிறான். அது ஒண்ணுமே யாரும் வரவும் போறோம் எதுவும் இல்ல. அது ஏதோ ஒண்ணு நம்முடைய கலாச்சாரம், கல்ச்சர் அப்படி மாத்திட்டாங்க. ஒரு அரசாங்கம் மக்களை பத்தி கவலை இல்லாத, பெண்களை பத்தி கவலை இல்லாத, குழந்தைகளை, இளைஞர்களை பத்தி கவலை இல்லாத ஒரு அரசாங்கம், இதெல்லாம் ஒரு அரசாங்கம் ஐயா? கேடு கட்ட அரசாங்கம். ஒரு முதலமைச்சரோட வேலை என்ன? தன் மக்கள் நல்லா இருக்கணும், இளைஞர்கள் நல்லா இருக்கணும், பெண்கள் நிம்மதியா இருக்கணும், நல்லது நடக்கணும். அதுதான் ஒரு முதலமைச்சருடைய வேலை, முதல் கடை. ஆனா முதலமைச்சர் அதை பத்தி எந்த கவலையும் எந்த அக்கறையும், சாராயத்துல வருமானம் வந்தா போதும், அரசாங்கத்தை நடத்திடலாம். எனக்கு அது ஒரு பதட்டமாவே இருக்கு. எனக்கு இந்த தேர்தல்ல என்னடா இது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு பண்ண போறாங்க? இன்னொரு 5 வருஷம் இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், முடிச்சிடுவாங்க. முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லணும். முக்கியமா என்ன சொல்லணும்? போதைன்னு நம்ம சொல்றோம், கஞ்சான்னு நம்ம சொல்றோம். கஞ்சாவை விட மோசமான போதை பொருட்கள் வீதியா கிராமத்துல வித்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த போதை பொருட்கள் நிறைய இருக்கு. கஞ்சா, ஆங்கிலத்தை சொல்றோம் காக்கைன், ஹெராயின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பிட்டமின், இதெல்லாம் அமெரிக்கா வெள்ளக்காரன் பயன்படுத்துற போதை மாத்திரை, போதை பவுடர், இதெல்லாம். இதுதான் தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் கிடைக்குது. இதனாலதான் எனக்கு பதட்டமாவே இருக்கு. ஐயோ, இந்த பிள்ளைங்களை எப்படிடா நம்ம காப்பாத்த போறோம்? இந்த இத்தனை போதை பொருட்கள மிக குறைவா பாதிப்பு கஞ்சா. ஆனா நம்ம கஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கஞ்சாவை விட எவ்வளோ மற்ற போதை பொருட்கள் எவ்வளோ பாதிப்புகள் இருக்கு. ஒரு மருத்துவனா, ஒரு டாக்டர், எனக்கு தெரியுது, இந்த மக்களை பார்த்திருக்கிறேன் நான். அந்த பதட்டம் தான் எனக்கு. ஐயோ எப்படிடா, ஏன்னா இந்த தலைமுறையை நம்ம தொலைச்சிட்டோம்னா, நாசம் ஆயிடுச்சுன்னா மீட்டு எழுக்க முடியாது. இந்த தலைமுறைலாம் யாரு? உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள். இதைத்தான் நீங்கள் தமிழ்நாட்டுள்ள அத்துணை பெண்கள் கிட்ட நீங்க சொல்லணும். இதுதான் செய்தி, முக்கியமான செய்தியே இதுதான். இதை பத்தி யாரும் பேசுறது கூட கிடையாது. இதனால் இந்த ஒரு காரணம் போதும், இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது. இந்த ஒரு காரணம் போதும். எத்தனையோ காரணம், ஆயிரக்கணக்கான காரணம் இருக்கு. வீட்டுக்கு அனுப்பணும், விரட்டி அடிக்கணும். எல்லாத்துக்கும் மேல இந்த ஒரு காரணத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா எல்லா குடும்பத்திலும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இது ஆண் பிள்ளைங்க மட்டும் கிடையாது, பெண் பிள்ளைங்க. பார்த்திருக்கீங்கல்ல, ஸ்கூல் படிக்கிற பெண்கள் யூனிஃபார்ம் போட்டு பஸ்ல குடிச்சிட்டு போகுதுங்க, கிளாஸ் ரூம்ல குடிச்சிட்டு இருக்குங்க. எங்க போகுதியா நம்ம கலாச்சாரம்? எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இது. இதற்கு நல்ல ஆட்சியாளர்களா இருந்தாங்கன்னா, உண்மையிலே உணர்வுபூர்வம் மனசாட்சி இருந்த ஆட்சியாளர் இருந்தாங்கன்னா அதை குறைப்பாங்க, அதை தடுப்பாங்க, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா அப்படி ஒரு துளியும் மனசாட்சி கிடையாது, ஒரு துளியும் எந்த எண்ணமும் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ இன்னைக்கு திமுக, கேடு கட்ட திமுக ஆட்சி இன்னைக்கு ஆட்சியில பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாராயம் அதிகமா வித்தா அவங்களை பொறுத்தவரை வருமானம், சாராயம் வித்தா எவ்வளவு கேடு மக்களுக்கு.
திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 35,000 கோடிக்கு சாராயத்தை வித்தாங்க. சாராயனா டாஸ்மாக் சாராயம். 5 ஆண்டு காலத்துல இன்னைக்கு 60,000 கோடி விற்கிறாங்க. 35,000 கோடியில இருந்து இன்னைக்கு 60,000 கோடி 5 ஆண்டு காலத்துல. எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. அந்த பணத்தை வச்சுதான் நான் 5,000 தரேன், 3,000 தரேன், 1,000 தரேன், 2,000 தரேன் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக. காசு கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்க மக்கள். குறிப்பா பெண்கள் ஓட்டு போட்டு விடுவாங்க. பெண்கள் எல்லாம் ஏமாளிங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். சாராயத்தை விற்கலாம், சந்து கடையை திறக்கலாம், கஞ்சாவை விற்கலாம், எதனா வித்துட்டு தேர்தல் நேரத்துல காசு கொடுத்தா பெண்கள் ஓட்டு போட்டு விடுவாங்க. அந்த நிலையை தான் திமுக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கொடுத்த 5,000 3,000 பொங்கல், போன வருஷம் பொங்கல் வரலையா என்ன? போன வருஷம் ஏன் கொடுக்கல, காசு கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் பொங்கல் வரலையா என்ன? அப்ப ஏன் காசு கொடுக்கல? இந்த பொங்கலுக்கு ஏன் போயிட்டு 3,000 ரூபாய் கொடுக்குற? ஏன்? எலெக்ஷன் வந்துருச்சு. ஏன் போன வருஷம் கோடை காலம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் கோடை வரலையா? இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலத்துல அது நாங்க 2,000 ரூபாய் சேர்த்து கொடுப்போமா? 3,000 ரூபாயில பிளஸ் 2,000 5,000 ரூபாய். அப்போ எந்த எண்ணத்துல கொடுக்கறாங்க? நல்லது கிடையாது. அந்த 5,000 ரூபாய் 5 நாள்ல போயிடுச்சு. திருப்பி கவர்மெண்ட்டுக்கே போயிடுச்சு 5,000 ரூபாய். 5 நாள் தான். இந்த 5,000 ரூபாய் 3,000 ரூபாய் இதெல்லாம் என்ன? யாரு இப்ப திமுக கொடுக்கிறது? அது லஞ்சம். தேர்தலுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு லஞ்சம். ஆனா இதே திமுக என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம். இத்தனைக்கு எவ்வளவு நாள் தெரியுமா கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? வெறும் 9.5 நாள். மொத்தத்தில் ஆவரேஜா பார்த்தா, சராசரியா பார்த்தா இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம் சொன்ன திமுக மொத்தத்தில் எவ்வளவு நாள் தெரியுமா இருக்கு? கிடைச்சிருக்குது 9.5 நாள். எவ்வளவு மோசடி இது, எவ்வளவு மோசடி. இத பத்தி பேசுவதற்கு துப்பு இருக்கா உங்களுக்குலாம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுப்போம். இப்ப கொடுக்க வேண்டியதானே? இப்ப ஈரான் சண்டை நடக்குது இல்ல, சிலிண்டர் விலைவாசி ஏத்திட்டாங்கல்ல, ஏன் அந்த 100 ரூபாய் மானியம் இப்ப கொடுக்க வேண்டியதானே? ஒன்னு அவங்க சொல்றதும் செய்யறதும் சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அதெல்லாம் இந்த செய்திகள்லாம் போய் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க நிறைய என் கூட்டத்தில் பார்த்திருக்கீங்க, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பார்த்திருக்கீங்க. நம்முடைய முனைவர் சௌமியா அவர்கள் சொன்னதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க தான் அந்த கூட்டத்தை மிக சிறப்பா நடத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன்னா மிக சிறந்த கூட்டம் அது. எனக்கு என்னன்னா, என்னுடைய இவ்வளவு வேலை பலு இருக்கு எனக்கு. ஒரு பக்கம் வேலை பலு, இன்னொரு பக்கம் மனசுல நிறைய பலு இருக்கு எனக்கு. 6 மாசம் நடக்கிறதெல்லாம் அது வெளியில எனக்கு சொல்ல முடியல. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு தெரியும், என் பொண்ணுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த நிலை, அதாவது ஏன்னா முக்கிய காரணம் ஏன் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா, இவ்வளோ நம்ம குடும்பத்தை, இவ்வளோ நல்லா இந்த குடும்பத்தை அதை பிரிச்சு குழப்பம் பண்ணி இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னா, கேடு கெட்ட திமுக தான் கொண்டு வந்தது. இவங்க இந்த காலத்துல, இந்த தேர்தலில் நீங்க எல்லாம் பாருங்க. அதுதான் உங்களுடைய எவ்வளோ எனக்கு அவ்வளோ மனசுல இருக்கு. இப்ப நம்ம குடும்பம்னா, என்னை பொறுத்து நம்ம குடும்பம்னா அது என் குடும்பம்னா என்ன, நீங்க தான் என் குடும்பம். நம்ம கட்சி நம்ம குடும்பம், என் குடும்பம் நீங்க தான். நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி அப்படி இப்படின்னு போட்டு இதெல்லாம் குழப்பம் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக. அதனால இந்த தேர்தலில் எல்லாம் நம்ம பார்க்கணும். கோவத்தை எல்லாம் அந்த திமுக, தமிழ்நாட்டுக்கு ஒரு தீய சக்தி அது திமுக. வெக்கக்கேடு அதெல்லாம். விளம்பரப்படுத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் விளம்பரம், எப்ப பார்த்தாலும் விளம்பரம். நாங்க எங்களுடைய வாக்குறுதிகளை 100 விழுக்காடு இல்ல 110 விழுக்காடு நிறைவேற்றிட்டாங்களாம். ஏன்னா இவங்க சொல்லாததான் செஞ்சுட்டாங்க. பாவீங்க. அதுக்கு நான் புத்தகமே போட்ட வெளியில
எதுவுமே நிறைவேற்றல, எல்லாமே ஏமாத்து. மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, நீட்டு தேர்வை ஒழிக்கணும்னு சொன்னாங்க, 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், எவ்வளோ வாக்குறுதிகள், ஒண்ணு கூட செய்யல. உருப்படாது ஒரு ஆட்சி இது. இதெல்லாம் நிச்சயமாக நீங்க எல்லாம் ஒரு மாற்றம். இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இன்னொன்னு, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், இதுல சட்டமன்ற தேர்தலில் நிறைய பேர் எம்எல்ஏ ஆக போறீங்க. ஆனால் அதுக்கு பிறகு வர உள்ளாட்சி தேர்தல் இன்னும் நிறைய பேர் வருவீங்க. நீங்க, எனக்கு ஆசை, நீங்க எல்லாமே அங்க வார்டு, இந்த ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், சேர்மன் எல்லாமே வரணும். நான் சொல்றது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் திறமை இருக்கு, எல்லாத்துக்கும் திறமை இருக்கு. அந்த திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு சந்தர்ப்பம் வேணும். அந்த சந்தர்ப்பம் தான் வருகின்ற காலம், உங்களுடைய காலம். நான் சொல்றேன், இப்ப கூட இவங்க இந்த தீபா வந்திருக்கிறாங்க, அவங்க கவுன்சிலர் அங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க அவங்க வார்டு கவுன்சிலர், அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்க எல்லாம் வரணும், வரணும். அதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. அதுக்கு எல்லாம் இன்னும் வாங்க, பொது வாழ்க்கையில வாங்க, அரசியல் வாங்க, பெண்கள் இன்னும் கூடுதலா வரணும். வாக்காளர்கள் ஆண்களோட பெண்கள் வாக்காளர்கள் தான் அதிகம், அது தெரியும்ல உங்களுக்கு. 12 லட்சம் வாக்காளர்கள் கூடுதல் நீங்க இருக்கிறீங்க. நீங்க தான் மெஜாரிட்டி, நீங்க தான் மெஜாரிட்டி. ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பவர் இல்லை. அந்த பவரை நீங்க தான் வச்சுக்க வாங்கணும். ஆமா, ஏன்னா சக்தி, எனக்குள்ள சக்தி இருக்கு அப்படின்னு எல்லாமே நீங்க வரணும், பண்ணணும். நம் கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேல் உங்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். அதே வேளையில் எனக்கு கூடுதலாக சந்தோஷம் நான் பட்டிருப்பேன். எப்படி தெரியுமா? நம்ம கட்சி ஒரு 34 எம்எல்ஏ வந்து என்ன தேர்வு செஞ்சிருந்தா இதை விட ஒரு சந்தோஷம் ஏதாவது இருக்குமா? இன்னைக்கும் நம்ம மற்றவங்களை நம்ம எதிர்பார்க்கிற நிலையில நம்ம இருக்கிறோமே. நம்ம கட்சிக்கு 37 வயசாகுது. நமக்கு என்ன இல்லை? நமக்கு எத்தனை கொள்கை? நமக்கு இன்னைக்கு இருக்கிற கட்சியிலே மிகச்சிறந்த கொள்கை நம்ம கிட்ட தான் இருக்கு. மிகப்பெரிய செயல் திட்டம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தொலைநோக்கு பார்வை நம்ம கிட்ட தான் இருக்கு. இளைஞர்கள் நம்ம கிட்ட தான் இருக்கிறோம். எத்தனை போராட்டங்கள், நீங்க எல்லாம் போராளிகள். தமிழ்நாட்டில் எவ்வளவு சாதனைகள் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மற்றவங்களை நம்பி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் நம்ம நம்பி நம்ம இருக்கிற சூழல் நம்ம வந்திருக்கிறோம். 37 வயசு நம்ம கட்சி. இன்னைக்கு நம்ம கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடையாது. நமக்கு பிறகு தொடங்கின கட்சிகள், ஒண்ணுமே இல்லாத, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாத கட்சிகள்லாம் இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு மது ஒழிப்பு, மது விலக்குனா யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு நீர் மேலாண்மை தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்புனா யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தானே. கல்வி பிரச்சனைனா பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இந்தியாவிலே புகையிலே ஒழிப்பு பாட்டாளி மக்கள் கட்சி. எவ்வளவு சாதனைகள். தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடஒதுக்கீடு, சமூக நீதினா பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி இருந்தோம் இன்னைக்கு மற்றவங்களை நம்பி இருக்கின்ற ஒரு சூழல். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க அறிவிச்சீங்க. இன்னைக்கு அதனால்தான் நான் கேட்கிறேன், பெண்கள் என்னுடைய சகோதரிகளாக நீங்க, உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமான பங்களிப்பு. நான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை என்னுடைய சகோதரிகள் நான் கேட்கிறேன். இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். நீங்க எல்லாருமே களத்துல இன்னும் 1.5 மாசம் தான். 1.5 மாசம் இறங்குங்க. என்ன கூப்பிட்டாங்க, கூப்பிடல, அவங்க பண்ண, அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க அர்ப்பணிப்பா நீங்க பண்ணுங்க. அதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா என் மனசுல கடந்த 6 மாதம் நடந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப, அதெல்லாம் நான் சொல்லணும்னு இல்லை. ஆனாலும் உங்களை நீ பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நீ பார்த்து தான் இருக்கிறீங்க. ஆனா எல்லாரும் நம்ம கடந்து வந்துருவோம்.
எல்லாமே நம்ம கடந்து வந்துருவோம். ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி. நமக்கெல்லாம் ஒரு குலதெய்வம், குலவிளக்கு ஐயா தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு ஐயா ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி ஆயிட்டார். அதை பயன்படுத்திக்கிட்டு சுத்தி இருக்கிற தீய சக்திகள், துரோகிகள், கைகூலிகள், திமுக கைகூலிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஐயா அப்படி மனசை அப்படியே பாய்சன் பண்ணி கெடுத்து 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 இந்த நிலைக்கு அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அதை கடந்து நம்ம எல்லாம் இன்னைக்கு ஏன்னா நமக்கு இந்த கட்சி, இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம், பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்முடைய கடமையா நான் பார்க்கிறேன். எனக்கு என்னுடைய பெரிய பலம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு கிடைக்கிற என் தம்பிகளும் என் தங்கைகளும் வேற எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது. அவ்வளவு உணர்வுபூர்வமான தம்பிகளும் தங்கைகளும் எனக்கு இருக்கிறாங்க. அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அதுதான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு, வேகமா கொண்டு போயிட்டு இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.